அப்பா இந்த வேலையிலும் கூட எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ இந்த வேளையிலும் கூட எஸ்தரின் புஸ்தகத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. எங்கள் ராஜாதி ராஜனே, நல்ல தேவனே, வல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. உம் வார்த்தையினால் எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. உம் வார்த்தைகள் நிமித்தம் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில் இந்த புதிய ஆண்டில் 2026ஆம் ஆண்டினுடைய இந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வந்து உம்முடைய சந்நிதியில் நாங்கள் கலந்து கொள்ள உம் நாமத்தை மையப்படுத்த நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய கிருபை தந்தபடியால் நன்றி அப்பா. இந்த வேளையில் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையே, இன்றைக்கு நாம் எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், லெட் மீ லிவ், லெட் மை பீப்புள் லிவ். நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழட்டும் என்கிற தலைப்பில் பேச போகிறேன். லெட் மீ லிவ், லெட் மை பீப்புள் லிவ். நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழட்டும். இது ராஜாவிடம் எஸ்தர் வைக்கிற விண்ணப்பம். மை பெட்டிஷன், மை ரிக்வெஸ்ட். நான் ராஜாவிடம் கேட்கிற விண்ணப்பம் இதுதான். லெட் மீ லிவ், லெட் மை பீப்புள் லிவ். ராஜா கேட்குற, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேள் என்று சொல்லும்போது, ஆமேன், பிராணதான் அப்படின்றாங்க. ஹிந்தியில் வேர்டு பிராணதான், என் உயிரை காப்பாற்றிக்கணும். மேரே பிரான் முஜே செய்ய, நான் எனக்கு என்னுடைய உயிரை பிச்சையாய் போட்டு தாரும் என்கிற பேச்சு தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. திருச்சபையே, இந்த எஸ்தரின் புஸ்தகம் யூதருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த எஸ்தரின் புஸ்தகம் அவர்களுடைய மிக முக்கியமான வேதமாய் கருதப்படுகிற டனாக்கிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. டனாக் என்று சொல்லுவார்கள், அதிலே அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதிலே இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே இந்த புஸ்தகம் சுருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மெகில்லா என்று சொல்லலாம், தி மெகில்லா என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் தி புக் ஆஃப் எஸ்தர் என்று அர்த்தம். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய ஃபேமஸ் என்னன்னா பூரிம் பண்டிகை. ஒரு பண்டிகை வந்ததற்கான ஒரு காரணம். ஹவு டிட் த ஃபெஸ்டிவல் கம், ஹவு டிட் த ஃபீஸ்ட் கம். இந்த ராஜ்யம், இந்த மக்கள், இந்த ஜனம், இந்த கர்த்தருடையவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள், உயிர் பிழைத்தார்கள் என்பதை விளக்குகிற இந்த புஸ்தகம்தான் இந்த மெகில்லா என்று சொல்லுகிறார். மெகில்லா ஆஃப் எஸ்தர், எஸ்தருடைய மெகில்லா என்று அர்த்தம். அன்றைக்கு உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய ஆட்சி, பெர்ஷியன் எம்பையர் என்று சொல்வார்கள். இந்த பெர்சியா, மிகப்பெரிய பெர்சியா எம்பையர், அவர்கள் மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், இந்திய பெருங்கடல், அரேபியன் டெசர்ட், எகிப்து, மிகப்பெரிய பெரிய பகுதியை அவர்கள் ஆட்சி செய்து இருக்கிறார்கள். நான் சொன்னதெல்லாம் பெரிய பெரிய ஏரியா. மத்திய தரைக்கடல், மிடில் ஈஸ்ட், அதுதான். பிளாக் சி, கருங்கடல், காஸ்பியன் சி, காஸ்பிய கடல், இந்திய பெருங்கடல், நம் இந்தியாவினுடைய பார்டர், மட்டுமில்ல அரேபியன் பாலைவனம், பெரிய பாலைவனம். ஆக கண்ணுக்கு தெரிந்த 3 கண்டங்களையும் ஆட்சி செய்த மன்னனாக்கும். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம். ஸோ இவ்வளோ பெரிய பகுதியை ஆட்சி செய்த ராஜாவுடைய மனைவி தான் சொல்லுகிறார்கள், லெட் மீ லிவ், லெட் மை பீப்புள் லிவ். நான் வாழட்டும், என் மக்கள் வாழட்டும். ஏன் என்று கேட்கிறீர்களா? ஆமான் என்று சொல்லுகிற ஒரு சதிகாரன் போட்ட திட்டம். அந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்களாகிய, கர்த்தருடைய மக்களாகிய யூதர்களை மாத்திரம் அழிப்பதல்ல, அந்த குலத்தை சார்ந்த ராணியும் அழிக்கிறதா இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு தண்டனையை இந்த மனிதன் ஏற்படுத்தியிருந்தான். ஆக இந்த மெகிலா, புக் ஆஃப் எஸ்தர் என்ன சொல்லுகிறது என்றால், 5 மெகிலாக்கள் இருக்கிறது, 5 சுருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. பிப்ளிக்கல் கேனன் என்று சொல்வார்கள். இதில் மிகவும் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான்
இந்த எஸ்தருடைய மெகிலா. மெகிலா என்றால் சுருள். ஹீப்ரு வேர்டு மெகிலா என்றால் சுருள், தோல் சுருள் என்று அர்த்தம். இதிலே இந்த விஷயம் மிக முக்கியப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆர்வமாக படிக்கிறது. ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட். சில நேரத்தில் சில யூத பிள்ளைகள் இது 10 சாப்டர் தான் இருக்கு இல்லைங்களா, அதை அழகாய் தாங்கள் எழுதி கொள்வார்கள். அவர்களே எழுதி வீட்டிலே வைத்து கொள்வார்கள். எல்லாம் கெத்துவிம் என்று சொல்லுகிற இந்த நம்முடைய பைபிள், நம்முடைய பழைய ஏற்பாடு பைபிள் பார்த்திங்கன்னா டனாக் என்று சொல்வார்கள். டா நா கா. டா என்றால் டோரா, பஞ்சாங்கமம், ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமம். நா என்றால் நபீம், ப்ராஃபட்ஸோட புஸ்தகம், பெரிய பெரும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது போல் அது ஒரு 17 புஸ்தகங்களுக்கு பிறகு கெத்துவிம் என்று சொல்வார். கெத்துவிம் என்றால் பாடல்கள், சங்கீதம், நீதிமொழிகள், சாங் ஆஃப் சாலமன், பிறகு ரூத்து, புலம்பல், இவையெல்லாம் சேர்ந்தது. மன்னிக்கும், புலம்பல் அதில் வராது. சாங் ஆஃப் சாலமன், சங்கீதம், நீதிமொழிகள், இவைகளெல்லாம் தான் இந்த கெத்துவிம் என்கிற இடத்துல இருக்குது. ஸோ எஸ்தரின் புஸ்தகம் மட்டும் ஹேண்ட் ரிட்டன் பார்ச்மென்ட் ஸ்க்ரால் எழுதப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கு. இது என்னவென்றால் யூதர்கள் அவங்க யூதா நாட்டில் தான் இருக்க வேண்டும். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களாம். நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னன் உலகத்தை ஆட்சி செய்ய வரும்போது அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணான். என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஒரு நாட்டை நான் பிடிப்பேன், அந்த நாட்டை பிடிச்சிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களை அந்த நாட்டிலே விட்டுட்டேன்னா அவங்க திரும்பி எனக்கு விரோதமாக வருவாங்க. அவங்களெல்லாம் எடுத்து சிதறடிச்சிட்டேன்னா இந்த குடும்பம் அந்த ஊருக்கு, அந்த குடும்பம் அந்த ஊருக்கு, சிதறடிச்சிட்டா அவங்கவுங்க ஒரு ஊரில் அனாதைகளாக போயிடுவாங்க. வேறு ஊரில் பிடித்த அனாதைகளை கொண்டு வந்து இங்கே போடுவான். அப்போ என்ன ஆகுனா ஜாயின் ஆகாது. அவங்க சேர்ந்து வரதுக்கு 100 வருஷம் ஆகும் ஒரே இனமாக மாறுவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது தான் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதிலே சிதறடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சரியாக போனவர்களில் தான் இந்த எஸ்தர் ராஜாத்திலாம் வருகிறார்கள். எஸ்தர் ராஜாத்தி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த அம்மா பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஏன் யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால், யூதாவும் பெஞ்சமினும் merge ஆயிடுச்சு. அசிரியர்கள் காலத்தில் 10 கோத்திரம் பிரிந்து அழிந்து காணாமல் போன பிறகு இந்த 2 கோத்திரம் மட்டும் ஒன்றாக இருந்ததினால் அவர்களுக்கு யூதர்கள் என்கிற பெயர் கிடைத்தது. ஸோ இன்றைக்கி நம்ம 7th சாப்டரில் வருகிறோம். இந்த 7th சாப்டரில் இந்த ராணி 2வது விருந்து கொடுக்கிறாள். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் நம்ம படித்தோம் என்றால் முதல் வசனத்தை படிக்க கேட்போமா? பைபிள் மைக்கில் படிங்க. பார்த்தீர்கள் என்றால் ஏன் ராணி 2 விருந்து வைக்கணும்? ஏன் நீங்கள் யாருன்னா யோசிச்சது உண்டா? ஏன் 2 விருந்து வைக்கணும்? நான் கேள்வி கேட்குறேன், ஏங்க விருந்து வைக்கணும்? அரண்மனையில் நேராக உள்ளே போயிட்டு ஏங்க என்னை சாகடிக்கிறாங்கன்னா முடிய போகுது கதை. கரெக்ட் தானே? எங்க உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனை கொஞ்சம் பார்த்துங்கனாலே முடிஞ்சிச்சு. ஆமேன். ஆமாம். 3 days ஆஃப் ஃபாஸ்டிங், 3 நாள் உபவாசத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த ஞானம் அவங்கள இப்படி தான் ஆப்ரேட் பண்ண வைக்குது. ஒரு விஷயத்தை எப்படி பேசணும், 3 days ஆஃப் ஃபாஸ்டிங். கர்த்தர் ஒரு ஞானம் கொடுக்குறாரு, ராஜாவை விருந்துக்கு அழைத்து வா. ஆமேன். கவனிங்க, சில விளக்கம் சொல்ல போகிறேன். உங்களோடு கூட உங்கள் மனதுக்கு இது பிரயோஜனப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட கூட கர்த்தர் பேசுவார். நான் காலையிலேருந்து தான் யோசிச்சுட்டு இருந்தேன், 2ஆம் விருந்து ஃபஸ்ட் விருந்துலே பண்ணியிருக்கலாமே. நம்பர் 1, ஜெபம் பண்ணுறவங்க ப்ரே பண்ணிட்டு நேராக போயிடக்கூடாது. கர்த்தர் கையிலேருந்து ஒரு சைன் கேட்கணும். அப்பா ஏதாவது ஒன்று எனக்கு காட்டுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒன்று காட்டுங்க, ஒரு இண்டிகேஷன் காட்டுங்க, ஞாபகமாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு செயல் எனக்கு காட்டுங்க. ஆமீன். இவங்களுடைய நம்ம அந்த படித்தோம் பாருங்கள், அந்த என்னது ரெட்டுடுப்பும் சாம்பலும், அந்த ப்ரேயர் அவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ரெட்டுடுப்பும் சாம்பலும். அவங்க வந்து சாக் அண்ட் நம்ம என்ன படித்தோம், சாக் அண்ட் ஆஷஸ், ஷேக் வயஃபார் அந்த ப்ரேயர் பேர். நம்ம வைக்கிறோம்ல அமாவாசை ஜபம், உபவாச ஜபம் அப்படிலாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது, அது பேர் ஷேக் வயஃபார். அதுனா அந்த ப்ரேயர் பண்ணும்போது ரெட்டுடுப்பு கோணி துணி தான் போட்டுக்குவாங்க, சாம்பலில் தான் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி சேரில் உட்காந்துருக்க மாட்டாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ரேயர் பண்ணும்பொழுது யூதருடைய முறை என்னென்னா, தே வில் வெயிட் ஃபார் அ சைன். ஆண்டவர் ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பார், ஆண்டவர் ஏதோ ஒரு கிரியை நடப்பிப்பார். ஸோ த மொமெண்ட் ஷீ ரிசீவ் த சைன், அது கிடைச்ச பிறகு இவங்க இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக இதில் கர்த்தர் கொடுத்த ஒரு சைன், ஒரு சிம்பல், ஒரு ஞாபக குறி தான் கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஃபாஸ்டட் எனஃப், நவ் யூ நீட் டு ஃபீஸ்ட். ஃபாஸ்ட் இருந்த நீ என்ன பண்ணு,
ஃபீஸ்ட்டு. ஃபாஸ்ட்டுனா ஃபாஸ்டிங் உபவாசம், ஃபீஸ்டிங்னா சாப்பிட்ணும். இப்போ நீ சாப்பிட்ணும். திருச்சபையே நீங்கள் யாராவது ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு விருந்து தருவார். சாப்பிட வைத்து அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். 2வது காரணம் சொல்கிறாங்க, இந்த ராஜாக்கும் ராணிக்கும் இன்னும் ரிலேஷன்ஷிப்பே பில்ட் ஆகலை. கல்யாணம் ஆகி 1 மாதம் கிட்ட தான் ஆக போகுது. அப்படி கணிப்பு. ஏற்கனவே பல வருஷம் மனைவியாக இருந்தவளே ஒரு நொடியில் தள்ளிட்டார். இந்த ராஜா என்னன்னு நமக்கு தெரியல. ராணி பயந்தாங்க. அவரோட அரண்மனையில் போய் அவர் கூடவே உட்காந்துக்கிட்டு அவனுக்கும் ராஜாக்கும் உள்ள பவர் என்னான்னு தெரியாது. எனக்கு அவன் தான் முக்கியம், மனைவி வேணான்னு கூட அந்த ராஜா சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் என்பதற்காக ராணி பல முறை யோசித்து பண்ணுறாங்க. இதுக்குள்ளே ராஜா பல முறை கேட்டார், எஸ்தர் ராஜாத்திய உன் மன்றாட்டு என்னை எந்த அளவுக்கு கேட்டார், என் ராஜ்யத்தில் பாது. நம்முடைய டல்முட் ஒரு பெரிய விளக்கம் சொல்கிறது. அவங்களுடைய வாய் வழி கதை ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, ராஜா அகாஸ்வேருனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே, அரண்மனைக்குள்ளே, இது ராணியோட அரண்மனைக்கு வராரு விருந்துக்கு. இது ராணியோட வீடு. ராஜாவின் அரண்மனை ஒன்றுக்குது. ஆக்சுவலாக இந்த அம்மா அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். நிறைய சிலைகள் இருந்துச்சான். சிலை வழிபாடு, மந்திரம், தந்திரம். அந்த இடத்துல நின்று இந்த சப்ஜெக்டை பேசுறது சரி வராதுன்னு ராணி முடிவு எடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல, எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல. ஷீ இஸ் பிரிங்கிங் ஹிம் டு ஹர் ஓன் குவார்ட்டர்ஸ். இந்த அரண்மனைக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு முன்பாக நான் நிற்பது இல்லை. என் ஆண்டவரிடம் நான் ஜெபித்த இடத்துக்கு நீ வா. அருமையாக இருக்கல எக்ஸ்பிளனேஷனு. ஆமாம், அது மாத்திரம் இல்லை, ராஜா மாத்திரம் இல்லை, ஹாமானும் அங்கே வரணும். அவனும் இப்படி இருக்கிறவன் தான். ஆமேன். இந்த இடத்துல வந்து என் ராஜா, என் தலைவன், என் கணவன் என்னிடம் என்ன கேட்கிறானோ அதை நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ராஜாவோட வாஞ்சையை, ராஜாவோட ஈகர்னஸை, ராஜாவோட கியூரியாசிட்டியை ராணியை ஏற்றுறாங்க. ராஜா பிஸியான பர்சனு இல்லை. வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டா வரப்போகிறேன், விருந்துக்கு கூப்பிட்டா எதுக்குமா விருந்து? புரியுதுங்களா உங்களுக்கு? என்னது விருந்து? கல்யாண நாளுங்க, 40வது ஆண்டு விருந்து வைக்கிறோம். இது ஒன்றுமே இல்லையே, ஏன் விருந்து? சொல்லுமா, உனக்கு என்னம்மா வேணும், எதுக்குமா விருந்து வைக்கிற? என்ன கூப்பிட்டு இப்படி சாப்பாடு நீயே சமைச்சிருக்கியே ராணி. ஸோ ராஜா இஸ் வெரி கியூரியஸ், ரொம்ப கியூரியஸாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ராணியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆஃபீஸ்க்கு போனாங்கன்னு வைங்க, நம்ம ஸ்டைலில் சொல்லலாம், ஃபோன் கால் வரும், அது வரும், இது வரும், மீதி அமைச்சர்கள் இருப்பாங்க, ராஜா மன்னான்னு வருவாங்க. இது இந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே யாரும் அனுமதி, ராணி அரண்மனை கேம்பஸ்கிட்டே யாரும் வர முடியாது. யாரும் அலோடு இல்லை, மிலிட்ரி அலோடு கிடையாது, அமைச்சர்கள் அலோடு கிடையாது. இது யாரோட வீடு? ராணியோட வீடு. ஆமேன். த ஃபர்ஸ்ட் இன்விடேஷன், ஹல்லேலூயா. இந்த முதல் இன்விடேஷன் ராஜாவுக்கு ராணி ஆயத்தப்படுத்தினது ராஜாவுடைய கியூரியாசிட்டியை பெருகும்படி செய்கிறது. 2வது இன்னும் அதிகமாக கியூரியாசிட்டியை பெருகும்படி செய்கிறது. இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ராஜா கீழே உட்காரத்துக்கு 127 பேர் இருக்கும்போது இந்த ஹாமானை ஏன் கூப்பிட்டாங்க? அவன் தன்னை பிரதம அமைச்சனா ராஜா ஆக்குனாரு. அந்த மாதிரி கூப்பிட முடியாதா? பிரதம அமைச்சராக வரட்டும், மீதி 127 நாடுகள் இருக்கிறவங்களும் வரலாமே. இல்லை, ராஜாக்கு ஏற்கனவே ஒரு தாட் வருது, இவனை ஏன் கூப்பிட்டா? why did she call him? இல்லை, ஒரு 10 பேரை கூப்பிட்டுருக்கலாமே, 7 பிரதானிகள் இருக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டுருக்கலாமே, இவனையே ஏன் கூப்பிட்டா? ஒருவேளை நம்ம ஓவராக இவனை என்ன பண்ணியிருப்போம், ஆளாக்கிட்டோமோ, நம்ம ஒய்ஃபே இவனை கூப்பிட்ற அளவுக்கு இவன் பெரிய ஆள் ஆகிட்டானோன்ற ஒரு தாட் ராஜாக்குள்ள என்ன இருக்குது? ஜெலஸ் இருக்குது. டே, நானும் ராணியும் சாப்பிட்றதுல நீ உன்னையாண்டா கூப்பிட்டாங்க? why did they invite you? உங்களுக்கு புரியுதா இப்போ? ஆமாம். இப்போ ராஜா ஹாமானை பிடிக்கல, ஸ்டார்டிங்லேயே பிடிக்கல. என் ஒய்ஃப் உன்னை கூடும்போது நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிறது இதெல்லாம். என் ஒய்ஃப் உன்னை கூப்பிட்டாங்க விருந்துக்கு, நீ வரமாட்டேன்னு சொல்லாமே, நீ எனக்கு ஈக்குவலாக வந்து அமர்ந்து கொண்டு இருக்கு. ஒரு கியூரியாசிட்டி வருது. why is she inviting him? ஹல்லேலூயா. இப்போ ராஜாக்கு இந்த 2 பேரில் அவனா அவங்களனா யாரை தான் பிடிக்கும்? தன் மனைவியை தான் அவனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நத்திங் ஹேப்பன் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்டியில் ஒன்றுமே நடக்கலை. அவனுக்கும் சாப்பாடு, ராஜாக்கும் சாப்பாடு, எல்லாம் சாப்பிட்ட பிறகு நத்திங் ஹேப்பன், நத்திங் ஒர்க்ட் அவுட். ஆனால் ராஜாவோட தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ராஜா ரொம்ப யோசிக்கிற ராஜா. உங்களுக்கு தெரியும்ல, நைட்டில் எழுந்து நின்று யோசித்தார். அப்போ தான் மொர்தகாயை என்ன ஆக்குனார்? தான் போடுற ரதத்தில் தானுடைய உடையெல்லாம் கொடுத்து மகிமைப்படுத்தினார். இதுக்கும் முன்னாடி ஒரு நாள் தூங்காமல் போயிட்டார். ஏன்? ராணி வஸ்தியை தள்ளினதினால. ஸோ ராஜா ஹஸ் காட் சம் கியூரியாசிட்டி. ஆமேன். எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். த ஃபர்ஸ்ட் ஃபீஸ்ட் வாஸ் அ கிஃப்ட். இந்த முதல் விருந்து ஒரு வெகுமதி.
இரண்டாவது விருந்து என்ன? முதல் விருந்து எனக்கு கிஃப்ட்னா, ரெண்டாவது விருந்து ஆமென். ராஜாக்கு முதல் விருந்தும் கிஃப்ட் தான், ரெண்டாவது விருந்தும் கிஃப்ட் தான். ஆனால் ஆமான், உனக்கு முதல் விருந்து தான் கிஃப்ட்டு, ரெண்டாவது விருந்து ஷூட்டு, ரெண்டாவது விருந்து இஸ் அ வார். என் சாப்பாடு உனக்கு பாய்சன் ஆகும். ஆமென். நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழட்டும், என் ராஜா கையில் சொல்லுவேன். எங்கள் ராஜா கேட்பார், உன்னையே வாழ விட முடியாத ஒரு சக்தி இருக்கிறதா? யார் அது? எது எதுன்னு கேட்பார். அப்போ ப்ரேயர் மாறிடும். நீ என் காலில் விழுந்து கேட்ப, நான் வாழட்டும், என் வீடு வாழட்டும். ஹல்லேலூயா. ஒரு பால் போல் ரிக்வெஸ்ட் போயிட்டு வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமான் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டானோ அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட போகிறோம். த டிசர்னிங் விஸ்டம் ஆஃப் குவீன் எஸ்தர், ராணியோட ஞானம். ஹல்லேலூயா. த க்ளோஸ்னஸ், த இன்டிமசி that brought her to the king, that brought the king to her. இந்த விருந்து அவளை தன் கணவனோடு இணையபடி செய்தது. ஹல்லேலூயா. குயினோட இந்த ராயல் பார்ட்டி ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருள் மத்தியிலே வாசம் செய்தார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதாமை படைத்தார், ஆதாமுக்கு துணையாக அவன் மனைவியாகிய ஏவாளை படைத்தார். அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்தார். God dwelt in between them. இந்த இடத்துல அப்பா எஸ்தர் ராணி அம்மா, ஆண்டவர் உங்களை கோடி ஆஸ்வதிப்பாராங்க. ராஜாவை மட்டும் கூப்பிடல, அவங்க ஆண்டவரை கூப்பிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அரண்மனைக்கு நான் சென்றால் என் ஆண்டவரால் வர முடியாது. என் அரண்மனைக்கு என் ராஜா வந்தால் நீங்கள் ஏற்கனவே என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்றால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு, ஆகாகியருக்கு வீழ்ச்சி. இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வாழ்ந்தார்கள், ஆகாகியர்கள் அமலேக்கியர்கள் அழிக்கப்பட்டார்கள். The ultimate salvation was given by Jesus Christ. சரியான ரட்சிப்பு, முழுமையான ரட்சிப்பு இயேசு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணார் இந்த இடத்துல? இல்லை, இரண்டாம் நாள் விருந்தில் நாம் இருக்கிறோம். we are in the second day of the feast. ஆமென். அவர்களுடைய தல்முதில் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது, வாய் வழியாய் சொல்லப்பட்ட கதையில் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. ராணி ஏன் இப்படி பண்ணாங்க? why did ராணி do keep a 2 days feast? இரண்டாவது நாள் விருந்தில் தான் விஷயத்தை வெளிப்படையாக கொண்டு வருகிறார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எபிரேயர்களுக்கு இதை படிக்கும்போது உற்சாகமாக இருக்கிறது. ஆபத்தை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார், ஆபத்திலும் தங்கள் மக்களை காப்பாற்றினார், தங்கள் தேசத்தை காப்பாற்றினார். த செகண்ட் பார்ட்டி என்று சொல்லலாம். இரண்டாம் நாள் விருந்து. ஆமென். இரண்டாம் நாள் விருந்து தலைப்பினது நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழட்டும். ராஜா ராணிகையில் சொல்கிறாங்க. ஆனால் விருந்து முடிவில் அதே விஷயத்தை, அதே ப்ரேயரை ஹாமான் ராணிகையில் சொல்ல போகிறான், நான் வாழட்டும் என்று. ஆனால் த டைம் இஸ் நாட் தேர். ஜெபிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு காலம் உண்டு, வாழ்வதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு நாள் முன்னாடி ராணி காலில் வந்து நான் கூட தப்பிச்சிருப்பான். அவன் நினச்சி பார்க்கல இப்படி திரும்பி வரும் என்று சொல்லி தான் வெட்டின குழியில் தானே விழ போகிறான். ஹல்லேலூயா. ராணி இன்றைக்கு இரண்டாம் நாள் விருந்துக்கு ராஜாவை கூப்பிடும் பொழுது இன்று வரைக்கும் அவங்க தன்னுடைய இனத்தை பற்றி சொல்லவே இல்லை. ராஜாவும் கேட்கவே இல்லை. நான் 127 நாடுகளின் ராஜா, பல மொழி பல இன மக்கள் வாழ்கிறார்கள். ராணி நீ எந்த ஜாதி, நீ எந்த ஊர், நீ எந்த குலம்னு கேட்கவே இல்லை என்றால் நம்ம ராணி எத்தனை மடங்கு சாமர்த்தியசாலியாக இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ராஜா பேசுகிற அந்த கல்தைய மொழியை நம்ம ராணி பேசியிருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக பேசியிருப்பாங்க. நீ நம்ம புள்ள மாதிரி இருக்கியே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நீ நம்ம புள்ள மாதிரி சமைக்கிறியே, நீ இவளும் பெர்சிய நாட்டு பெண்ணாக இருக்கக்கூடும் என்று ராஜா யோசிக்கிற அளவுக்கு அவளுடைய இன்டெலிஜென்ஸ், அவளோட ஸ்மார்ட்னஸ். நம் பேசுவது மட்டும் முக்கியமல்ல, நாம் என்ன செய்கிறோம். we should be so special. ஒரு வேலையை செஞ்சால் எக்ஸலண்ட்டாக செய்யணும், ஹாஃபாக செய்யக்கூடாது, அறகுறையாக செய்யக்கூடாது.
ராஜா விருந்து பரிமாறுகிறாள். இங்க ஒன்றும் சமைக்கிறவன் அந்த 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 பட்லர் வந்து பரிமாறாங்க, ராணியே பரிமாறுகிறார். விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. ராஜா பிரியாணி சாப்பிட்டார், கறி சாப்பிட்டார், சிக்கன் சாப்பிட்டார், பரோட்டா சாப்பிட்டார், கம்முன்னு வாயை முடித்தா சாப்பிட்டு இருந்தார். லாஸ்ட்டாக திராட்சரசம் பரிமாறும் போது தான் அவர் கேள்வி கேட்கிறார். ஆமென். எது வரைக்கும் கேட்டார்? என் ராஜ்யத்தில் 127 ரெண்டாக பிரிச்சிடலாம். எவ்வளோ வரும்? 127 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 63 நாடு நீ ஆளு, 63 நாடு நான் ஆளுகிறேன். ஈவன் டு த ஆஃப் ஆஃப் மை கிங்டம். ஆமென். எஸ். ஸோ ராஜாவோட க்யூரியாசிட்டியை டு த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகாமல் ராணி ஒரே ஒன்று தான், ராஜா எனக்கு நீர் கிடைத்தால் போதும் என்கிறது போல இப்பொழுது என் ஜீவன் கிடைத்தாலும் போதும். லெட் மீ லீவ், லெட் மை பீப்புள் லீவ். உன் விண்ணப்பம் என்ன? நான் வாழட்டும். ஆமென். நான் வாழட்டும். ராஜாக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அந்த கிரேஸை 100% ராணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ராஜா மனதில் ஒரு பாசம் இருக்கும்ல, அந்த பாசத்தை 100% ராணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ராஜா தன்னுடைய மனைவிக்கே பாதுகாப்பு இல்லாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு தாட்டை மனசில் போட்டாங்க. நான் வாழட்டோன்னு ஒரு 127 நாடுகளின் ராஜாக்களை போய் தன் மனைவி சொல்லுகிறாள்னா ஒரு செகண்ட் அவர் எல்லாத்தையும் நினச்சிட்டு இருப்பார். 180 நாள் விருந்து, 7 நாள் விருந்து, அதனால் என் மனைவி இப்படி கேட்குறாளா? இல்லை இந்த ஒருத்தன் உட்காந்துருக்கானே இவனா இருக்குமா? யார் இருக்கும் என்று ராஜா யோசித்து. He was very he is going to become react, he is going to show his reaction. தன்னுடைய ரியாக்ஷனை காட்டப் போகிறார். அந்த அம்மா படித்த வசனத்தை சொன்னதை மட்டும் படிச்சிடும் பாருங்க. ராஜாவே, 3ஆம் வசனத்தில் படிக்கிறேன், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என்ன கிடைச்சிச்சு? I have found favor in your sight. உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சு ராஜா, தேங்க்யூ. கிருபை என்னதான்? நீங்கள் என் கூட சாப்பிட வந்தீங்களே அதுவே கிருபை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்ததே கிருபை. நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அதுவே கிருபை. நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்களே, அதுவே கிஃப்ட்டு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வேண்டுதல் என்னவென்றால், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனம். ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் ஒண்டர்ஃபுல், உங்களுக்கு பிடிச்சா என்னை காப்பாற்றுங்க. உமக்கு சித்தமாக இருந்தால் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. உங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு வேணும்னா என்னை காப்பாற்றுங்க, என் ஜனத்தை காப்பாற்றுங்க. ஸோ ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். ராணி பொய் சொல்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பொய் சொல்ல, ரியாலிட்டியை பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க, சரியான விதத்தில் பேசுகிறாங்க. ஆமென். உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் ராஜாவே, உன் 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 மனதுக்கு திருப்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் நிலை என்ன? லெட் மீ லீவ், லெட் மை பீப்புள் லீவ், லெட் மை லைஃப் பி கிவன் டு மீ வித் திஸ் பெட்டிஷன். நான் கொடுக்குற இந்த லெட்டரோட என் உயிரையும் கொடுங்க என்று சொல்லுது. ஆமென். ராஜா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு. ராஜா கிங் அஹாஸ்வெரோஸ் said to Queen Esther, who is he and where is he who would dare perceive in his heart to do such a thing? ராஜா யாருன்னு, இது வந்து ராஜா, 127 நாடுகளின் ராஜா. ஆமென். 127 நாடுகளின் ராஜாவுக்கு எல்லாமே தெரியும். என்ன ஆச்சுமான்னு கூட கேட்கல. என்னாச்சுமா எஸ்தர், என்ன ஆச்சு அப்படியே கேட்டார். யார் அவன்? who is he? அப்போனா ராஜாக்கு விஷயம், he is a deeply understanding person. He can study his wife with his eyes. தன் கண்ணிலே அவனுக்கு புரிகிறது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ராணி பேச பாருங்க. எங்களை அழித்து, 4th verse, அழித்து கொன்று நிர்மலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, என் ஜனங்க. ராஜாவோட கேள்வி, நீ யார்? உன் ஜனம் யார்? நான் தான் உன் மனைவி தெரியுது, ஆனால் நீ யார்? உன்னை பெற்றவள் யார்? உன்னை பெற்றவன் யார்? உன் அண்ணன் யார்? உன் தம்பி யார்? நீ எந்த மொழி பேசுகிறவள்? நீ என்ன படிப்பு படித்தவள்? உன்னுடைய பயோடேட்டா என்ன? எதுவுமே தெரியாத நான் உன்னை மனைவி ஆக்கி கொண்டேனே. உன் ஜனம் யார்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. எஸ்தர், உன்னை பார்த்தாலே நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ராஜா பதில் சொல்ல போற. அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது.
என்னையும் என் வீட்டு ஜனங்களையும் வேலைக்காரர்களாக விட்டு பரவாயில்ல, எங்களை சாகுபடி திட்டம் போட்டிருக்கான். ராஜா, நான் மரிப்பதினால் உங்களுக்கு தான் சேதம், அந்த சத்துருவால் இந்த சதிக்கு பதில் கொடுக்கவே முடியாது என்று ஒரு விஷயத்தை ஒரு பர்சனாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்னதுங்க, சாக போகிறேன், என் ஜனங்க சாக போகிறாங்க, எங்களை விற்றுட்டாங்க, என் குடும்பத்தை விற்றுட்டாங்க, நாங்கள் அழிஞ்சோம்னா அவனால் உமக்கு ஆபத்து தான், அவனால் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ண நஷ்டத்துக்கு திருப்பி தர முடியாது. அந்த அவன் என்கிற வார்த்தை அழகாக கொண்டு வந்து அந்த அவன், தட் மேன். அந்த நேரத்தில் ஆமான் வீட்டில் இருந்திருந்தாருன்னா சட்டம் எப்படி ஆமானை போய் சேரும்னு நமக்கு தெரில, எதிர்க்கவே இருக்கிறார், ஸ்பாட்லே முடிவு போடுவாங்க. யார் அவன்? அல்லேலூயா. ராகாஸ்வரி ராஜா எஸ்தருக்கு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? அல்லேலூயா. அவன் இப்படி போய் ரைட்டில் எடுத்து லெஃப்டில் எடுத்து போனால் அங்கே இருப்பான். அவன் இப்போ பக்கத்து ஊரில் இருக்கிறான், அவன் இப்போ தூங்கினுக்கிறான்ல, எதிர்க்கவே இருக்கிறான். ஐ வாண்ட் த திங்ஸ் டு பி டன் நவ். அல்லேலூயா. இப்போ புரியுதா ஏன் 2ஆம் நாள் விருந்துன்னு? முதல் நாள் விருந்து உனக்கு கிஃப்ட்டு, 2வது நாள் விருந்து உனக்கு ஷூட்டிங் தான். Who is he? Where is he? God is taking his authority now. இவ்வளோ நாள் அவன் கையில் தான் முத்திர மோந்திரமே இருக்குது, அவன் தான் அத்தாரிட்டி எடுக்கிறான். 7 அமைச்சர்கள் அத்தாரிட்டி எடுக்கிறாங்க, 127 நாடுகளுடைய தலைவர்கள் அத்தாரிட்டி எடுக்கிறாங்க. வஸ்தியை தள்ளும் போது ராஜா பெருசாக முடிவெடுக்கலை, எஸ்தரை சூஸ் பண்ணும்போது ராஜா முடிவெடுக்கலை, அவங்களே முடிவெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முறை சிங்கத்தை தட்டி எழுப்புகிற பவர் ராணிக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. உறங்கி கொண்டிருந்தவன் 187 நாட்களாய் உறங்கி கொண்டிருந்தவன் தன் மனைவி தள்ளப்படும் போது வாய் திறவாத இருந்த இந்த கோழையை, வாய் திறக்க வைத்தால் இந்த ராணியினுடைய ஜபம், இவருடைய ஞானம். குடிக்கு அடிமையாய் நின்று கொண்டு குடியை மாத்திரமே பெரிதாய் பேசிக்கொண்டு தன் பதவியெல்லாம் யாரோ ஒரு பிரதம அமைச்சன் கையில் கொடுத்து தன் முத்திரை மோதிரத்தை கொடுத்து ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ராஜாவுக்கு புத்தி வர வைத்தால் நாம் ராணி எஸ்தர். ஹல்லேலூயா. முதல் முறை புத்தி வர வச்சா. நான் நினைக்கிறேன் எவ்வளோ யோசிச்சுப்பா அந்த ராஜா, சே என் கண்ட்ரி இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருக்கா, என்னாச்சு, என்ன சட்டம் நம்ம போட்டோம், எந்த மதி மயக்கத்தில் நம்ம அப்படி சட்டம் போட்டோம், நம்ம ராணியை சாகரங்களுக்கு சட்டம் போட்டிருக்கோமே, அப்படி எவனோ மிஸ்யூஸ் பண்ணிக்கானே. ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போதே அவனை பார்த்துருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்த பவர் அவங்கள தான் இருக்குது, முத்திர மோதிரம் அவர்களே தான் இருக்குது. ஒரு ஜனத்தை கொள்றேன்னு சொன்னால் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குது. ராஜா தற்காலிகமாக தான் மதி மயக்கத்தில் இருக்கார், சும்மா 127 ராஜாவை ஆக முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கொன்றுவாங்க, தெரியும்ல. உள்நாட்டு சதியும் சமாளிக்கணும், வெளிநாட்டு சத்துருக்களையும் சமாளிக்க வேண்டும். கூட இருந்து குழி பறிக்கிறவர்களுக்கு முன்பதாகவும் பறந்து காட்ட வேண்டும், தூரத்திலிருந்து அம்பு எய்கிறவர்களுக்கு முன்பாகவும் தப்பித்து அவர்கள் மீது அம்பு எய்யக்கூடிய திறமை படைத்த மன்னன் 187 நாட்களாக மதிமயக்கத்தோடு இருந்து தன் மனைவியை விட்டு இப்பொழுது எஸ்தரோடு கூட வாழ்க்கையை துவங்குகிறவன் அவளையும் இழக்க நேரிடுகிறான் என்பதை ராஜா ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை. Who is this person who is carrying out this plot? இந்த சதியை செய்தவன் யார்? ஆமென். ஹாமானை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லுவான், நான் ராணியை சாகடிக்க திட்டம் போடவே இல்லை. ஆமான், நீ எப்படி இன்டைரக்டாக சதியாக ஒரு மொர்த்தகாயை கொல்றதுக்கு அவங்க இனத்தையோ கொல்லுவியோ திட்டம் போடுவியோ, அந்த சதிக்குள்ளே தான் உன் சதியும் அடங்கி இருக்கிறது. அந்த விதி தான் உனக்கு விதி எழுத போகிறது. அல்லேலூயா. விஷயம் என்ன கேளுங்க, மொர்த்தகாயை அவருக்கு சல்யூட் அடிக்கலையா, அதனால் என்ன பண்ணுவாரா, மொர்த்தகாயோட இனத்தையே அழிப்பாராம். ஆமென். த அட்வர்சரி, த எனிமி. உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கிற பிசாசு பயங்கர சதிகாரன். நம்ம அவன் சொல்கிறதெல்லாம் செய்யலைனா, அவனுக்கு வணக்கம் வைக்கலைனா, அவனை வணங்கலைனா, அவனுக்கு வணங்கணுன்றது எவ்வளோ வெறி தெரியுமா அவங்களுக்கு. ஜீசஸை கூப்பிட்டு கேட்குறான், மத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என் காலில் விழுந்து என்னை வணங்குன்றான். அவனுக்கு மக்கள் வணங்கணும், மனுஷால் அவன் காலில் விழுங்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அவனை சாமியாக்கிடணும். எவ்வளோ வெறி பாருங்க. ஆமென். அந்த வெறி தான் இந்த பெருமை பிடித்த ஆமானுக்கிறது. என்னை வணங்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும். திருச்சபையே, நீங்களும் நானும் வணக்கத்துக்குரியவர்களே அல்ல, அவர் தான் வணக்கத்துக்குரியவர். நமக்கு யாராவது வணக்கம் வச்சா நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க.
அந்த வணக்கத்தை உடனே அவர் கொடுத்துனோம். எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் அவரே பாத்திரர். It is his respect, it is his place where I am standing, it is his grace which is my life, it is him அவர்தான். his wounded pride, அவனுடைய புண்பட்ட பெருமை இவ்வளவு விஷயத்தை செய்ய வைத்தது. ஆமென். who has authorized this plan? இந்த திட்டத்தை கொடுத்தது யார்? அவன்? என்ன திட்டம்? என் ராஜ்யத்தில் உள்ள மக்களையும் என் ராணியையும் கொலை செய்வதற்கு திட்டம் அமைத்தவன் யார்? who is the daring man? hallelujah. who would dare pursue in his heart to do such a thing? இப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்கு தன் மனதில் கூட செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? hallelujah. ராஜாவோட கேள்வி, இது வரைக்கும் பேசாத ராஜா, இது வரைக்கும் பேசாத ராஜாவுடைய கேள்வி பாருங்க. இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? who is he? where is he that durst pursue in his heart to do so? தன் இதயத்திலே இப்படி யோசித்து தன் மனதிலே டேர் பண்ணவன். हिंदी वचन சொல்லுது, वह कौन है और कहाँ है जिसने ऐसा करने की मनसा की है? மனசுல யோசிச்சவன் யார்? வெளியே செஞ்சவன் இல்லை. என்னதுங்க? மனசுல செஞ்சாலே சாவடிச்சிருவேன் நான். யூ திங்க் யூ ஆர் டன். நான் 127 நாடுகளின் ராஜா. ராஜாக்கு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருந்திருக்காதா? பயங்கரமாக இருந்திருக்கோங்க. இவங்க கூட ஒருத்தன் சண்டை போடணும்னு 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் நினச்சாலே இவங்க அவனை அடிப்பாங்க. அப்போ தான் இந்த கிங்டம் ஸ்ட்ராங். you see that he has thought in his heart. ராஜாக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப மனபலம். வெளியில் செய்ய முடியாது. மனசில் நினச்சா சொல்லு, மனசில் நினச்சா சொல்லு. அவன் மனசில் நினச்சாலே நான் என்ன பண்ணுவேன்? கொல்லுவேன். ஹல்லேலூயா. ராஜா, உங்கள் பவரை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்க? தீயவனை நம்பியிருக்கீங்க. நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க தான் உங்கள் ஒய்ஃபை கொல்ல போகிறான். மனசில் நினச்சாலே நீங்கள் அடிப்பீங்க. பக்கத்திலே ஒருத்தனை திறந்து விட்டுருக்கீங்க. ஆமேன். எஸ்தர் ஃபஸ்ட்டு முறை அவனை பார்த்து சத்துருவும். ஹல்லேலூயா. ஆமேன். இயேசு சொன்னார், சாத்தானை பார்த்து திருடன் என்று சொன்னார், அவனை சத்ரு என்று சொன்னார். அவனால் நமக்கு நல்லது வரவே வராது. அவன் கையில் காசே இல்லைங்க நமக்கு கொடுக்குறதுக்கு. அவன் நல்லவங்களோட காசை திருடி வச்சுருக்கான், உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்கள் பேர் திருட. ஏமாற்றி வச்சுருக்கான், அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பேர் ஏமாத்துக்காரன். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பேர் அபகரிக்கிறவன். அந்த காசு நமக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு முறை சொன்னான் சத்ருவம். ஆமேன். பகஞ்சனம், துஷ்டன், விக்கட். 3 சொல்கிறாங்க ராணி. அட்வர்சரி, எனிமி, விக்கட். சொல்லுங்கள். அட்வர்சரி, எனிமி, விக்கட். இங்கிலீஷ் தமிழில் சத்ரு, பகஞ்சன், துஷ்டன். இது பேசுறது எஸ்தர் ராணிங்க. இது இருக்கிறது பைபிளில். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக, தேவ ஆவியை பெற்ற வரம் பெற்ற ஊழியக்கார பிள்ளைகள் மூலமாக எழுதப்பட்டது. ஆமேன். விரோதி, சத்ரு, துஷ்ட். ஹிந்தி சொல்லுது விரோதி, சத்ரு, துஷ்ட். 3 கேரக்டர். எப்பொழுதும் விரோதமாக இருப்பான். இவன் எதை செய்தாலும் எனக்கு விரோதம். புரிஞ்சுங்க, சாத்தான் எது செய்தாலும் விரோதம். அவன் என்னுடைய சத்ரு. அவனுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நாங்கள் ஒளி என்றால் அவன் இருள். கரெக்டா? இது நீதி என்றால் அது அநீதி, இது பரிசுத்தம் என்றால் அது பாவம். சத்ரு, துஷ்டன், விக்கட். ஹாமான், அவனுடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாமே துஷ்டதனம். he is the guilty man. amen. wicked, adversary, an enemy. தன் பெருமைக்காக, தன் நலனுக்காக ஓடி இது ராஜாவின் நலம் என்று சொல்லி சுயநலத்துக்காக போராடுகிற இவன் தான். he is not a faithful servant. இங்கே பாருங்க, இவன் தான் சொல்லியிருந்தா வேற. ராணி வாழ்ல டெரிஃபையிங் வேர்ட்ஸ் வருது. ராஜா முடிவு எடுத்தே ஆகணும். அவங்க ஒய்ஃபு, அவருடைய ஆசை மனைவி, 3 பேர் அவனுக்கு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? சத்ரு, பகஞ்சன், துஷ்டன். நான் நினைக்கிறேன் ராஜா தலையிலே தன்னை கொட்டிக்கிட்டு இருப்பார். அடப்பாவி, பிரதம அமைச்சனை பார்த்து இந்த ராணி இப்படி சொல்லுது. துஷ்டன் யாரோ சொல்லுவாங்க, எங்கேயோ அதோருக்கான கத்தி வைத்து கொண்டு. சத்ருன்னு யாரோ சொல்லுவாங்க, எதிரி நாட்டு மன்னனை. எதிரி நாட்டு சொல்லணும், எதிர்க்க உட்காந்துருக்கானே, ஏன் கூட சாப்பிட்டுட்டு இருந்தானே, ஏன் பக்கத்தில் இருந்தானே, அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டேனே, அவனா?
king is also terrified. Haman is also terrified. இந்த எஸ்தருடைய வார்த்தை இதுக்கு முன்பாக இவ்வளவு கணீர் என்று ஒதித்ததே கிடையாது. இந்த சத்தம் வெளியே வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். எஸ்தர் ஒரு யூத பெண்ணா, ஐயோ இந்தமா யூத ஸ்திரியா நினைச்சிருப்பான்றீங்க. அவன் கனவுல நினைச்சிருக்குமா? How he would have imagined when things would have revealed that Esther is a Jew. இந்த பெண் யூத ஸ்திரீ, ஒரு யூத ராணிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அவள் தன்னை அக்யூஸ் பண்றானா, போச்சுடா உயிர். இட் இஸ் a strange request. இவனுக்கு முன்னாடியே புத்தி இருந்திருக்கணும். இதுவரைக்கும் இருந்த எந்த ராணிகளும் யாருக்கும் விருந்து அழைக்க இல்லை. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவனுடைய பெருமை அவனுக்கு தீனி போட்டு கொண்டே இருது. பெருமைக்கு தீனி போட முடியாது பிரதர் சிஸ்டர். பெருமைக்கு தீனி போடவே முடியாது. அதுவும் புண்பட்ட பெருமைக்கு 1000 உயிர்கள் பலி போனா கூட. பெருமை என்பது சாத்தானுடையது. கர்த்தர் சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமை. ஆமென். The impact is maximized. இங்கே பிரச்சனை கையை மீறி போகுது. ராணியை மீறி வந்துருச்சு. ராணியும் கோபமாக இருக்காங்க, ராஜாவும் கோபமாய் இருக்கிறார். ஒரு வழி இருக்குது. ராஜா காலில் விழுவதல்ல, யார் காலில் விழுவது? யார் காலில் விழுவது சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க. ஒரு ராஜா, ஒரு ராணி, யூத பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க கோபமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. யார் காலில் விழுந்தா பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாக இருந்தால், ஆமான இடத்துல நீங்களாக இருந்தால் யார் காலில் விழுந்திருப்பீங்க? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. ராணி காலில். குட். சொல்கிறேன் கேளுங்க. ராணி காலில் விழுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுவே ராஜாவை இரிட்டேட் பண்ணும். அங்கே நிற்கிறது ஒரு மேன் இருக்கும்போது உமன் கையில் பேசுனீங்கன்னா நீங்களே உங்களுக்கு குழி பறிச்சுக்கிறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. ஆமேன். ஆமான் ராஜா காலில் விழுந்திருக்கணும். ராஜா என்னவோ தப்பு நடந்திருக்கு, என்னை ராணியோட கோபத்திலேருந்து காப்பாற்றுங்க. அங்கே கூட அவன் புத்தி கிரிமினல் புத்தி தான். நான் நினச்சான்னு தெரில. நம்ம எல்லாரையும் ஓகே பண்ணுவோம்ப்பா. நம்ம ஸ்டைல் சொல்ல என்னது, எல்லாரையும் ஓகே. ஏற்கனவே வஸ்தியை நம்ம தூக்கணுமே, ராணி கையில் ஒரு அப்பீல் பண்ணலாம், காலில் விழுந்துடலாம். ஆமேன். காலில் விழுந்துடலாம். அதே ஸ்டடி தான். கேனாட். எங்கே அத்தாரிட்டி இருக்கோ அங்கே தான் பேசணும். கர்த்தர் எப்பொழுதும் சரியான வழியை தான் நமக்கு சொல்லித் தருவார். ராணி இஸ் த செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. என்னைக்கு ராணி பிராது பண்ணிட்டாங்களோ, எங்கே அத்தாரிட்டி இருக்கோ அங்கே தான் போயிருக்கணும். நான் ஆமானுக்கு அட்வைஸ் கொடுக்கல. அவனுக்கு ஹீ இஸ் டூம்ட் ஆல்ரெடி. இது ஆண்டவர் பரலோகம் டிசைட் பண்ணிருச்சு, ஹெவன் டிசைட் பண்ணிருச்சு. தன்னுடைய பிரச்சனையை 1000 மடங்கு அறிக்கிறான். எரிகிற சூளையில் எண்ணெயை ஊற்றிட்டான். ஆமேன். ராஜா அரண்மனை உக்கிர தோட்டத்தை திராட்சைப்பந்தியை விட்டெழுந்த அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆமான் கண்டு பின்னாடியே ஓடி இருக்கலாம். ராஜா 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 என்ன சார்ட் அவுட் பண்ணுங்க ராஜா, சாரி ராஜா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ராஜா, ராஜா 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 கூட தான் இருந்திருக்கணும். அவர் தான் கத்தி தூக்க போகிறார். ராணி ஒன்றும் கத்தி தூக்க போகிறதில்ல. அவர் தான் கட்டளை பிறக்க போகிறார். ராஜா ராணி அல்ல. ஆமேன். ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ஆமேன். இட் ஒன்ட் ஃபைண்ட் கிரேஸ். ஆமானே, இவ்வளோ நாள் ராணியோட கிரேஸில் வாழ்ந்துருந்தியா, ராஜாவோட கிரேஸில் வாழ்ந்துருந்தியா? ஏன் இப்போ நீ நடு விருந்தில் டக்குன்னு ராணி பக்கம் கிருபைக்கு சாயிற? கரெக்டு தானே? இவ்வளோ நாள் ராஜா தானே உன்னை பிரதம அமைச்சர் ஆக்குனாரு. நீ அவர் காலில் விழுந்திருக்கணும். அவர் சாவடிச்சார்னா செத்து போயிருக்கணும். ராணிகிட்ட போறியே, அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாதே. அவங்க மேலே கோபமாக இருக்காங்களே. கரெக்டா? உன்னால் பண்ண முடியாதே. நீ அவங்கள தொடக்கூட முடியாது. அவங்க கிட்ட கூட போகக்கூடாதே. உங்கள் ராஜாவோட சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கு. காலில் கூட விழ போகக்கூடாது. எது பண்ணாலும் தப்பாகுமே. எவ்ரி ஆக்ஷன் வில் பி கன்சிடர்ட். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ரெக்கார்டட். This will be recorded for your punishment. Every activity that do will become wrong. என்ன செஞ்சாலும் ராங் ஆகும்.
கரெக்டு தானேங்க? ராஜா காலில் போய் விழுந்திருந்தா தப்பிச்சிருப்பான், எனக்கு தெரில. தப்பிச்சிருப்பானா சாகடிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரில, இல்லை தூக்கி பண்ணி என்ன எனக்கு தெரில. பட் ராணியோட முன்னாடி போய் நின்று விழுகிறான் என்றால், அகாஸ்வேரு ராஜா பற்றி நம்ம ஏதோ படிக்க வேண்டியது இருக்குது. ராஜா வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுருக்காரு, என்னால் முடியல ராணிகையில் பேசிக்கோன்னு சொல்லியிருப்பாரா முதி இருந்த வஸ்திகையில், எனக்கு தெரியவில்லை. ஈவில் வாஸ் டிட்டர்மைன். அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ராணியை ஓகே பண்ணி தான் என்ன பண்ணோம், அதை நிறுத்த வேண்டும். அது நடக்கவே நடக்காதுடா, உன் காலத்தில் நடக்கவே நடக்காது. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கடந்தான். என்னங்க சொல்லுவீங்க நீங்கள் இதுக்கு? இது இவனோட ஹேபிட்டா, தெரியாமல் விழுந்துட்டானா, குடி போதையில் விழுந்துட்டானா, என்ன பதில் நீங்கள் சொல்ல போறீங்க? படிங்க. ராணி உட்கார்ந்திருந்த, படிங்கம்மா அந்த வசனத்தை, 8th verse. எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கடந்தான். நீங்கள் ராஜா கூட இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் படைத்தலைவர். நடந்த சூழ்நிலையை தூரம் வந்து பார்த்துன்னுக்கிறீங்க, ராஜாவோட ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி நின்றுக்கிறீங்க வச்சுப்போமே. இது நடந்துச்சு, ராஜா போனார், நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க, திரும்பி நீங்களும் ராஜா வரீங்க, ராஜா வரார், ராஜா ப்ரொடெக்ஷன் நீங்கள் வரீங்க. ராணியோட மெத்தையின் மேல் விழுந்து கிடந்தா என்ன பதில் வரும் இல்லை? அவனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ராங்காக இருந்திருக்கு, ஒழுங்கீனமாக இருந்திருக்கிறது. அவன் தான் பவருக்கு ஒழுக்கத்தில் வரல, ராஜாவுக்கு சல்யூட் அடிச்சே வரல, ராஜாவுக்கு குடியை ஊற்றி கொடுத்து தான் வந்திருக்கிறான். A person who comes to a position in wrong ways will still operate in wrong ways. அவன் பெருசாயிட்ட பிறகு திருந்துவான் அர்த்தம்ல, அப்பயும் அதை தான் செய்வான். கரெக்டா? அந்த சீட்டுக்கிட்ட போக முடியுமா? போகலாமா? போக முடியாது. அப்போ ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டு பவர், ஏதோ ஒரு தன்னை பற்றி பெருமையை நினைத்து கொண்டது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது என்று யோசிக்கிற ஒரு செயல் அவனை அவ்வளோ தூரம் கொண்டு போக வச்சு. ராணி போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. யூ cannot find grace. ஆமென். ஆமாம், ஷீ இஸ் அ டி லீடர். அவங்க வந்து டி பவர், டி பீப்புள் கையில் நம்ம போய் காலில் விழுந்தாலும் செல்லாது, கையில் விழுந்தாலும் செல்லாது. ஷீ இஸ் அ டி லீடர். அவங்க பேச மாட்டாங்க, பேசினா மாற்றிக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க. அரண்மனையில் இருக்கும்போதே தன் கண் முன்னே இவன் ராஜாத்தி பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். ராஜா வந்து பார்த்துட்டு ராணி என்ன பண்ணியிருக்கான்? ஏங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ராஜா சொல்கிறாரு? நான் ராஜா பார்த்து கேட்குறேன், ராஜா உனக்கு கூச்சமாக இல்லை இந்த வார்த்தை சொல்கிறியே? நீ ராஜா வச்ச பண்ணுவானா எவனாது? நீ தலையை வெட்டுவேன்னு தெரியும்ல? அப்பனா ராஜா ஒரு வேளை ஆமானுக்கு இப்படிலாம் கூட பவர் கொடுத்துருந்தாரா அப்படிலாம் யோசிக்க வைக்குது. ஆமேன். எங்கேயோ ஒரு இடத்துல மோரல் லைஃப்பில் அவன் ஒழுங்கினமாக இருந்தான் என்பது ராஜாவுக்கு தெரிஞ்சு. ராஜா நியூ அவன் சரியான ஆள் இல்லை, கெட்டவன், திருட, அக்கிரமக்காரன். வாய்ப்பு கிடைத்தால் என் ராணியையும் கூட தொடுவான் என்கிற பேச்சு அவர் மனதில் இருந்திருக்குண்ணா, ஆல்ரெடி அவன் அவருக்கெல்லாம் கெட்ட பேர் தான் வாங்கி வச்சுக்கிறான். எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரையே வெளியில் போக விடாமல் அவரோட முத்திர மோதிரத்தை வாங்கியிருக்கிறான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே, இது பெரிய வார்த்தை. ஹல்லேலூயா. ராஜாவோட சீக்ரெட் ஏஜென்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர்களை தான் பவர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அவர்கிட்ட நீங்கள் போங்க. அவர் உங்களை வான் கூப்பிட்டா கூட நீங்கள் போங்க. கூட உள்ள செக்யூரிட்டி உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். ஆமேன். செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். ராஜாக்கும் கட்டலை, நீங்கள் யாரையும் கிட்ட சேர்த்துக்க கூடாது. யார் உங்கள் கிட்ட வரவும் உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டேன், நான் அவனை காலி பண்ணுருவேன். கரெக்ட் தானே? ராணியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்றிருந்தானோ அவ்வளோதாங்க, மூஞ்சி மூட்டாங்க. அவனோட மூஞ்சி, ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். He was playing with power. He was playing with fire. He was playing with authority. All his plays will be stopped. அதனால தான் யாருக்கு அதிகாரம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் இமோஷன்ஸ் வில் ஃபெயில் பிஃபோர் அத்தாரிட்டி. அதிகாரம் படைத்த மக்கள் முன்னாடி போய் நீங்கள் உங்கள் இமோஷனை பண்ண முடியாது, உங்கள் ஆக்ஷனை பண்ண முடியாது. யூ வில் ஃபெயில். You need to act smartly and wisely, obediently. எங்கேயுமே obedience மெயின்டைன் பண்ணவே இல்லை.
சாரி கேட்கும் போதும் சரியான பர்சன் இல்லை, சாரி கேட்கல. காலில் விழுந்ததும் சரியான பர்சன் இல்லை, காலில் விழ. பார்த்தா இங்கே காலில் விழுந்தா மாதிரியும் தெரில, சீட்டு மேலே விழுந்து கிடக்கிறான். காலில் விழுந்தவன் எங்கே விழுந்திருப்பான் நீங்கள் சொல்லுங்கள்? தரையில் கிடந்திருப்பான். எப்படி சீட்டில் போய் விழுந்து கிடக்கிறான்? அவனுக்கு அவனே குழி பறிச்சுக்கிட்டான், அவ்வளோதான். இதுக்கு மேலே யாராலையும் கிரேஸ் தர முடியாது. சத்து போகிறதுக்கு உண்டான வேலையை அவன் செஞ்சிட்டான். கரெக்ட் தானே? நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? காலில் விழுற மாதிரி விழுந்திருந்தா கூட கிரேஸு. எங்கே விழுந்து கிடக்கிறான்? மெத்தையின். பாருங்கள், அந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And Haman was fallen upon the bed whereon Esther was. இங்கிலீஷ் வசனம். தமிழ் வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். மெத்தையின் மேல் விழுந்து கிடந்தான். ஹிந்தி வசனம் என்ன சொல்லுது பாப்போம் பாருங்க. हामन उसी चौकी पर जिस पर एस्तर बैठी है पड़ा था. அது மேலே விழுந்து கிடக்கிறான். அந்த இடத்துல, அந்த மெத்தையின் மேல் விழுந்து கிடக்கிறான். அந்த அம்மா உட்கார இடத்துல இவன் விழுந்து கிடக்கிறான். முடிஞ்சிக்க, அவனுக்கு அவனே குழி வெட்டிக்கிட்டான், நல்லா ஆழமாக வெட்டிக்கிட்டான். தென் த கிங்ஸ் wrath arose. அவனுடைய கோபம் புரிந்தது. ஆமான் தன்னை ஏமாற்றி விட்டான் என்கிற கோபம் ராஜாவுக்கு வந்தது. Do you think that I am a fool? நான் முட்டாள் என்று நினைக்கிறாயா என்ற ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. This fellow was finding a way to assault the queen. என் ராணியை பலவந்தம் பண்ணும்படி ஒரு திட்டம் வைத்திருந்தான். Haman entered into deeper trouble. ஆழமான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான். ஆமென். எஸ், என் மனைவி எஸ்தர் சொல்கிற எல்லா அக்யூசேஷனும் கரெக்டியா? இவனே 10 நிமிஷத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டான். ராஜா சொல்லியிருப்பார், எஸ்தர் நீ சொல்லவே வேணாம், கண்ணெதிர்க்க பண்ணி காட்டுறானே. ஆமேன். டீப்பர் ட்ரபிள். ஆமேன். நம்முடைய தல்முத் சொல்லுகிறது, அவங்களுடைய கதை வழி பைபிள், கதை வழியில் ஒரு பைபிள் இருக்குது. அவங்க கதையாக அவங்களே சொல்லிப்பாங்க. கேப்ரியல் தூதன் வந்து ஆமான பிடிச்சி எஸ்தரோட கவுச்சியில் தள்ளினானா. அங்கே விழா, நீ குடிச்சிட்டு இருக்கிற, வெறிச்சிருக்கிற, எங்கே விழாத? சேத்துல விழுந்தான்னா கூட தப்பிச்சிருப்பான். சேத்துல விழாத, ராணியோட மெத்தையின் மேலே விழுன்னு தள்ளினார். நமக்கு அதை பற்றி தெரில. இதெல்லாம் கதை வழி விழும். ஆமீன். தலையில் துணி போடுறது என்பது இட்ஸ் ப்ரிப்ரேஷன் ஃபார் எக்ஸிக்யூஷன். மூஞ்சியில் முகமுடி போட்டு மூட்டாங்கனாலே என்ன? தூக்கு தண்டனை தான். தூக்கு தண்டனை கைதி மாதிரி. எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமீன். ப்ரே பண்ணுற இடத்துல கூட எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஆமாம். சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்ட இடம் ஜெபிக்கிற இடம். உங்கள் சத்துருக்கள் அழிக்கிற இடம் ஜெபிக்கிற இடம். ஆமேன். கர்த்தர் உன் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் உன் சத்துனுடைய தலையில் முகமுடி போடப்பட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் பார்த்த பிறகு முகமுடி. ஆமேன். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா. ஆமேன். ரொம்ப நேரம் பேசாத இருந்த அர்போனா இப்போ தான் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இந்த மனிதன் 50 முழம் ஆமாம் செய்து வைத்து இருக்கிறான். ஆமாம். ஹர்போனா சொல்கிறாரு, இவன் சாதாரண ஆள் இல்லை, அவனை பற்றின டாக்கு வந்து விட்டது. ஹர்போனா எஸ்தர் உடைய அண்ணனாய் இருக்கிற மொர்தகாய்க்கு இவன் 50 முழம் அவன் செய்து வைத்திருக்கிறான். 50 முழம் என்ன பண்ணி வச்சிருக்கான்? தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான். இவன்தான் அப்படி செய்து வைத்திருக்கிறான். சதி செயலிலும் இருந்தது, பேச்சிலும் இருந்தது, சட்டத்திலும் இருந்தது, பார்வையிலும் இருந்தது, நடையிலும் இருந்தது, கையிலும் இருந்தது, காலிலும் இருந்தது, தூங்கும் போதும் இருந்தது, தூங்காத போதும் இருந்தது. இவனுடைய குழி வீட்டிலும் இருந்தது, ரோட்டிலும் இருந்தது, அரண்மனையிலும் இருந்தது, ராணியோட அரண்மனையிலும் இருந்து சாலையிலும் இருந்தது. எவ்ரிவேர் he failed. Every action of him is recorded. அவங்கவுங்க அப்படியே ரெக்கார்டிங் வெர்ஷன் காட்டுறாங்க. எல்லாமே அவன் என்ன தான் செஞ்சுருக்கான்? தீமை தான் செய்து இருக்கிறான். ஹல்லேலூயா. ராஜா கையில் சர்வ் பண்ணுற 7 யூனுக்ஸ், 7 பிரதானிகள் ஒருவன் தான் இந்த ஹர்போனா. ஆமேன். he is a royal attendant. ஆமேன். குயின் வஸ்தியை வாங்கன்னு கூப்பிட போனவனில் ஒருவனாகிய இவன். இன்றைக்கு இந்த ஹர்போனாவோட சிக்னிஃபிகன்ஸை பைபிள் சொல்லுது. ராணி வஸ்திக்கு சப்போர்ட் பண்ணாத ஹர்போனா ராணி எஸ்தருக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சிருச்சு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆமான், எங்கள் ராணியா நீ கொல்ல பார்க்குற, எங்கள் ராணியோட அண்ணனியா நீ கொல்ல பார்க்குற. 50 முழம் அவன் செய்தது எல்லாருக்கும் தெரியும். அரசு பணத்தில் செய்கிறான், செய்ய முடியாது. பப்ளிக் செய்ய முடியாது. அரசில் உள்ள கார்பெண்டர்ஸ் தான் அதை செய்ய முடியும். கவர்மெண்ட்டில் உள்ளவங்க தான் செய்ய முடியும். ஒரு நைட்டில் பின்ன செய்கிறான் 50 முழம். அவனுக்கு டிம்பர் எங்கேருந்து கிடச்சிச்சு, வுட்டு எங்கேருந்து கிடச்சிச்சு, கிராஃப்ட்ஸ்மேன் எங்கே கிடச்சாங்க, கார்பெண்டர் எங்கேருந்து கிடச்சாங்க. கரெக்ட் தானே? 50 முழம் எவ்வளோ பெருசுங்க, எவ்வளோ நீளம், எப்படி செஞ்சான், பவரை யூஸ் பண்ணான். நம்ம மொழியில் சொல்லலாம் கிரேன் எங்கே கிடச்சிச்சு, மெட்டீரியல் எங்கே கிடச்சிச்சு, உனக்கு இப்போ ஆர்கிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ஜினியர் எங்கே கிடச்சாரு, எல்லாம் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த 7 பிரதானிகளுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். பப்ளிக்காக தான் சொல்கிறான். யூதர்கள் ஃபஸ்ட்டு முருதகாயை போடுவோம், அப்புறம் யாரை போடுவோம், 12 மாதம் கழித்து. ஆமென். ஹர்போனா இன்டர்வின்ஸ் த பேங்க்வெட். ஹர்போனாவே பேசக்கூடாது, பேசினாலே கொண்டுருவார. துணிச்சலாய் பேசுகிறான். இங்கே ராணி மட்டும் பேசலை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹர்போனாவும் பேசுகிறான். அல்லேலூயா. ஆமானே, ஆமான் என்கிற பிசாசே, உனக்கு விரோதமாய் எங்கள் எஸ்தர் ராஜாத்தி மாத்திரமல்ல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். ஹர்போனானா பர்ஷியன் நாட்டோட மீனிங் டாங்கி டிரைவர், கழுதை ஓட்டின் அர்த்தமா. ஹர்போனா என்ன ஓட்டி? கழுதை ஓட்டி. ஆமென். ஜூவிஷ் ட்ரெடிஷன் இதை பற்றி அழகாய் சொல்லுது. இட் இஸ் த பிவோட்டல் மூமெண்ட். ராணி அவன் மேலே சொல்லிட்டாங்க, அவன் சாகலையே இன்னும், அவனை சாகடிங்கன்னு ராணி சொல்ல. ராணி ஹாஃப் த வே தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவன் மேலே கோபத்தை தான் பண்ணாங்க. பட் ஹர்போனாவோட வார்த்தை த கனெக்டிங் பிரிட்ஜ். ஆமென். சாரி, ராஜாவோட யோசனை இந்த கழுதை மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. அதை ட்ரைவ் பண்ணி விட்டான் ஹர்போனா, ஸ்டார்ட் பண்ணி விட்டான். அது தல்முதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ராஜா சொல்டா, 50 முழம் எது செஞ்சு வச்சுருக்கான் சொல்லுங்க? தூக்கு மேடை செஞ்சு வச்சுருக்கான். யாருக்காக செஞ்சு வச்சுக்கிறான்? மொர்தகாய். ஆமேன். இந்த வேர்டு மறந்துடாதீங்க. ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்தான். ஒரு கான்செப்ட் புரிஞ்சிங்க. முன்னாடி நாள் நைட்டு தான் ராஜா மொர்தகாயே நல்லவனாக்கி சுற்றிட்டு வராரு. இவன் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான். வீட்டில் அங்கே தூக்கு மேடை நடந்துருக்கு. அவன் மேலே நம்பிக்கை, அவன் கிரிமினல் தாட்ஸ் மேலே நம்பிக்கை. என்னுடைய கிரிமினல் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என் கிரிமினல் புத்தி ஹெல்ப் பண்ணும், எனக்கு அவனை விடலை. கிரிமினலாக செய்வோம், ஜெயிப்போம், கிரிமினலாக போவோம். இவன் அரண்மனையில் சுற்றி கொண்டு வந்து ராஜா விரும்புகிற மனுஷன் அப்படி தானே வந்துச்சு. ராஜா கணம் பண்ண இவர் தான் போகிறாரு. ஆனால் வீட்டில் என்ன வேலை? ப்ராஜெக்ட் வந்துருக்குது 50 முழம். விடாதீங்கடா, அவனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், கொண்டு வந்து இங்கே மாட்டுவோம். ஆமேன். நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். ராஜா சிம்பிளாக முடிச்சிட்டார். ராஜா சட்டெல்லாம் ஏற்ற தேவையில்லை, அதிலே போட்டுருட்டார். பெர்சிய நாட்டினுடைய தலைநகரத்தில் ராஜாங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அங்கே மிலிட்ரி கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான். மிலிட்ரிலாம் ஓரம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே யாருக்கும் தண்டனை கொடுக்கறது கிடையாது. எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. எந்த கைதிக்கும் உள்ள இடம் இல்லை. சூசான் அரண்மனை இது. ராஜாவோட வீடு, அமைச்சர்களோட வீடு. உங்களுக்கு புரியுதா? இங்கே அடிதடிலாம் கிடையாது, ரத்தம் சிந்ததெல்லாம் கிடையாது. இங்கே யாரையும் சாகலாம் அடிக்க மாட்டாங்க. பீஸ்ஃபுல் பிளேஸ். கரெக்டாக சூசான் அரண்மனை. அது எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தது நமக்கு தெரில. நம்ம ஜெருசலேம் சிட்டி 450 கிலோமீட்டர். நம்ம தாவீது ராஜா இருந்தது. இது எத்தனை கிலோமீட்டர் வச்சுருக்காரு இருந்தால் இங்கே யாரையும் சாகலாம் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அடிக்கணும் தூக்கி வெளியே அனுப்பிடுவாங்க இல்லை, அதெல்லாம் வெளியில். இந்த இடத்துல இவன் தூக்கு மேடை செஞ்சுருக்கானா, அங்கேயே போட்டுரு, வெளியில் வரைக்கும் போக வேண்டாம். ஆமேன். ஏன்னா எதிரிகள் உள்ளே வரப்போகிறது இல்லைங்க, அவங்க இங்கே வர போகிறதில்ல இல்லை. அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஹீஸ் த கிங்ஸ் ராத் பாசிஃபைடு. கோபம் என்ன பண்ணிச்சு? தணிந்தது. ஆமேன். ஆமாம். ஹீப்ரூவில் ஒரு வாசகம் எப்போதும் சொல்லுவாங்களாம், ஹர்போனா லிஷோர் லத்தோ என்று சொல்வார்கள். ஹர்போனா லிஷோர் லத்தோ அப்படின்னா நல்லதுக்காக ஹர்போனாவை மறந்துடாதீங்க. எஸ்தர் புஸ்தகம்னா உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் எஸ்தர், அகாஸ்வேரு, மொர்தகாய். இப்போ புது பேர் ஒன்று மறக்க மாட்டீங்க. என்ன பேர்? ஹர்போனா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
let me live, let my people live. நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழட்டும். திருச்சபையே, இன்றைக்கு இயேசு அப்படி தான் சொன்னார் சிலுவையில் போவதற்கு முன்பாக. நான் தான் இயேசு, நான் இயேசு என்றால் அவர்களை விட்டு விடுங்கள். let my people live, என் ஜனங்கள். இன்னைக்கு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் வாழட்டும். சாத்தானை பார்த்து சொன்னார், என் ஜனங்கள் வாழ, let my people live, I take the risk. எஸ்தர் ராணி ரிஸ்க் எடுத்தாங்க, நம்ம இயேசு கூட ரிஸ்க் எடுத்தார். பிதாவைய தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு ராஜாதி ராஜாவினிடத்தில் நமக்கு விரோதமாய் பிராது பண்ணி கொண்டிருக்கிற சத்துவனிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு வார்த்தை தான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். let my people live. அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் தான் நான், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர்கள் தான் நீங்கள் திருச்சபையே. let me live, let my people live. நான் வாழட்டும், என் ஜனங்கள் வாழ. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாமா? ஷீரா கதர தர பதல பதர பர பதர கதர பரதல பரதர பத பதர பதர பர பதல பதர இதர பர பர பதர பதர பரதர பரதர பரிதர பரதர பரதர பர பஷதரி கரப கரப ஓரி தர பர பர பஷதர ரி கர பர 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 ரே தல ர பெதர ர தர பரிதர பகதர பரதர பரதர பரிதர பரதர பர 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 ஷேரே ரே 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 ரி பர 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 கர பர 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 பரி பர 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 ஷேரே ரே 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 பஷதர ர ர ப கர பர 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 பஷதரி கர ப கர பர 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 ஓரி தர விடுதலையோடு ரே கே ரே 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 ஓரி கபஷதர பர 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 பஷதர ர ர ப கர பர 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 நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லமா, மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை எல்லாம் சொல்லமாப்பா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை எல்லாம் சொல்லமா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எந்தே சொல்லமா எனக்காய் ஏதாகிலும் செய்யும். ஆமென். என்றாகிலும் நின்னை மறையலாம் சென்று சொல்லா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மரம் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார் அப்பா. நீர் எங்களுக்காக ஏதாகிலும் செய்கிற தேவன் அப்பா. நீங்களால் மறந்து விடுகிற தேவன் அல்ல தகப்பனப்பா. எங்களுக்காக நீ ஏதாகிலும் செய்கிற தேவனப்பா. எங்களுக்காக நீ சத்துருவை வீழ்த்துகிற தேவனே, எங்களுக்காக நீ எழும்புகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுகிறோம், நன்றி செலுகிறோம், நன்றி செலுகிறோம்ப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிழ்ச்சிகிறோம், உண்மையே நான் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆமென். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2-3 சொல்லுகிறது, அப்போது ராஜாத்தி ஆகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த 2ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம். 3ஆம் வசனத்திலையும் முதலாவது ராஜா கேட்குற, எஸ்தர் உன் வேண்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்ன உன்னு சொல்லப்படும் சொன்னபோது ஆண்டவர் அந்த எஸ்தர் மூலம் சொல்கிறார், ஆமாம் ராஜாவே, உடைய கண்களில் எனக்கு கிருபை தயை கிடைத்ததான் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். அதுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், எஸ்தரின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எஸ்தர் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் இருக்கிறார். இன்றைக்கும் வந்திருக்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களோட பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், நெருக்கங்கள் அதிகமாக இருக்கலாம், ஐயோ எல்லாம் முடிந்து விட்டது போன்ற சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் கேட்கிற, மகனே உன் வேண்டுதல் என்ன, நீ சொல். மகளே உன் வேண்டுதல் என்ன, அது என்னிடம் சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ராஜ சமூகத்தில் ராஜாத்திய எஸ்தர் சொல்லும்போது அந்த இன்னைக்கு ஆண்டோட பிரசன்ன நிறைந்த இந்த நேரத்தில் அந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த ஆண்டவர் நம்ம இந்த மத்தியில் வந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்முடைய ஜெப விண்ணப்பம் வேண்டுதல் என்ன ஆண்டவர் சொல்லமா. ஆண்டவரேப்பா, இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க முடியலப்பா. ஆண்டவரே, இந்த சத்துரு எனக்கு எதிராக எழுப்பி இருக்கிறானப்பா. ஆண்டவரே, என்னால் இந்த பிரச்சனை இது வரைக்கும் சமாளித்தேனாப்பா, இனிமேலும் சமாளிக்க முடியலையாப்பா. உன் வேண்டுதல் என்னன்னு ஆண்டவர் கேட்க நம்ம வாய்களை திறந்து நம்ம விண்ணப்பங்களை சொல்லப்பா. ராஜா உங்க அருகில் வந்திருக்கிறார். நம்ம அப்பா இதை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டுக்கிறாங்களும் ஆண்டவர் உங்க வீட்டில் கடந்து வந்திருக்கிறார். நீங்க அங்கிருந்து முழங்கால படிட்டு செவிங்க, அப்பா என் வேண்டுதல் இதுதான்ப்பா, என் சத்துரு இவதாப்பா, என் பிரச்சனை இதுதான்ப்பா, என்னால் சமாளிக்க முடியலப்பா, ஆவியானவரே உதவி செய்வீரா என்று நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா. வாய்களை தந்து சொல்லலாம். வாய்களை தந்து நம்ம ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் எடுத்து சொல்லலாம். ஆண்டவர் பிரச்சனை நிறைந்துக்கினே இல்லை. செய்திடுவார் என்றாகிலும் என்னை எல்லாம் சொல்லமாப்பா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே, கிரகிக்க முடியாவா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிப்பே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்ல. நன்றி நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபங்கள் உங்க சமூகத்தில் கேட்கப்பட்டதுப்பா. இன்றைக்கு எங்களுடைய ஜெபங்கள் உங்க சமூகத்தில் கேட்கப்பட்டதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவே, இப்போது ஒரு வானத்தையும் படைத்தால இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை சபித்து பாதாளத்தை போடுகிறேன். எல்லாம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆமானின் ஆவிகளே, இப்போதே வானத்தையும் படைத்த வல்லராக இயேசு கிறிஸ்து உன்னை கட்டளை கொடுக்கிறேன். எழுந்து உன் அக்கினியா சுட்டரிக்கிறோம். எழுந்து நீ சாம்பலாவாயாக. எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவே, இப்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நாமத்தினால உன்னை சபித்து நாங்கள் கட்டுகிறோம். உன்னை இப்போது பாதாளத்தினால் கட்டி சபித்து கட்டுகிறப்பா. இப்போதே சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன். இது இப்போதே சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறான். இயேசு நாமத்தை இன்றோட சாத்தானின் ஆதிக்கம் முடிந்தது. இன்றோட அந்த ஆமானின் ஆவிகளை கர்த்தர் முறியடித்து போடுகிறார். ஒரு ஷபரபத அந்நிய பாஷையில பேசி நம்ம மறந்துக்கிறோமா. இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால சத்துருவை வென்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால சத்துருவை கட்டி பாதாளத்துல போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால சத்துரு செயல்கள் அழிக்கப்படுவதாக. Destroy in the name of Jesus.
இயேசு நாமத்தை இப்போது தூக்கமத்தை மாட்டுகிறப்பா. இப்போது destroy in the name of Jesus. இயேசு நாமத்தை சத்துரு கிரைகளை நாங்கள் அழுத்து போடுகிறப்பா. இதற்கப்புறம் எங்கள் ஆமான் எங்கள் வாழ்க்கையில் இல்லை தகப்பனப்பா. இதுக்கப்புறம் சத்துரு துஷ்டனுமாக இயேசு நாமத்தில் எவர் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதில்லை தகப்பனப்பா. ஆண்டவர் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி சொல்லுகிறப்பா. உமக்கே நாங்கள் வாழ்க்கை நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. எங்கள் சத்துருக்கு விரோதமாக எழும்பிட்டப்பா. சத்துருக்கு முன்னாடி எங்களுக்கு பந்தியை நீ ஆயத்தப்படுத்த போகிற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இன்று நீங்கள் ஜெயக்கொடி இயேசு நாமத்தை ஏற்றி விட்டு நன்றி என்று விசுவாசிக்கிறப்பா. இன்னோடு எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துரு அவன் பாதாளத்தில் போய்விட்டான் தகப்பனப்பா. எங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலையப்பா. இயேசு நாமத்தை ஜெயத்தின் கட்டளை கிருபைக்காக நன்றி செலுகிறப்பா. உமக்கே நாங்கள் சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக அந்த சத்துரு முறிந்து விட்டான். ஆமென் அல்லேலூயா. இதற்கு அப்புறம் வியாதியோ பலவீனோ பிரச்சனையோ ஆமான் அவன் பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. எப்படி ராஜா ஜெயசுந்தன் எப்படி ராஜா உக்கிரம் தணிந்ததோ இயேசு நம்மளுக்காக ஜெயம் கொண்டு சாத்தானை முறியடித்து போட்டு விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.